வணக்கம். இன்றைக்கி நாம் பூசணிக்காய் சாதம், அதாவது பூசணிக்காய் மசாலா சாதம், பம்ப்கின் ரைஸ். இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. இது ரொம்பவும் கேரட்டை விட ரொம்ப அதிகமான சத்து நிறைந்தது. இது குழந்தைங்க, காலேஜு, ஆஃபீஸு எல்லாருக்குமே இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபி நம்ம கொடுக்கலாம். ரொம்ப சத்து நிறைஞ்சது. இது ஒரு டயட் இதுவாகவும் இருக்கும், சத்தும் கூட. உங்களுக்கு ரொம்பவும் சுலபமாக ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானலை நம்ம வச்சுக்கலாம். இப்போ சூடு ஏறிடுச்சு வானல். இதில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம். ஆனால் வெரைட்டி ரைஸ்னாலே நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நான் கலந்து வச்சுருக்கிறேன். அதை நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு சரியாக பொரியலைன்னா டைஜஷன் பிரச்சனை வரும். நல்லா வெடித்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தான் நான் செய்கிறேன், அதனால் நான் கம்மியாக போடுறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடுறேன். நான் இப்போ இது நல்ல ப்ரௌன் கலரில் அப்படிலாம் வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு இது ஃப்ரை ஆனால் போதும். இல்லைன்னா அது மாதிரி கலர்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஓரளவுக்கு பச்சை வாசனை போய் போட்டாச்சு. இப்போ இந்த பூசணிக்காயை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கிறேன் நான், கேரட் துருவியில். பாருங்கள் இவ்வளோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நான் இப்போ வானலில் நான் சேர்த்துட்டேன். இதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 3 மினிட்ஸ் வதக்கினாலே போதும், முடிஞ்சிடும் இந்த வேலை. ரொம்ப வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ நான் பச்சை பட்டாணி நான் சேர்க்குறேன். நான் ஃப்ரெஷ் பட்டாணி. அது நீங்கள் இது காஞ்ச பட்டாணியாக இருந்தால் முதல் நாளே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாதத்தோடு கொஞ்சம் அப்படியே வேக வச்சு கூட அப்படியும் சேர்க்கலாம். அதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கிட்டேன். இது கூட நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்தா தான் ரைஸோட கலர் நல்லா தூக்கி கொடுக்கும், நல்ல கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் ரைஸ் போட்டு நல்லா வதக்குறேன். நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். இது மசாலா கலக்கிறதுனால நான் பாஸ்மதி சேர்த்துருக்குறேன். நார்மலாக நாம் கடலை பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை போட்டு ஒரு இதே மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா அதில் நாம் மசாலா பொருள் சேர்க்க தேவையில்லை. இதுதான் மசாலா பொருள். இது சிக்கன் மசாலா. இதை ஒரு பிஞ்சு சேர்த்தாலே போதுங்க, சாப்பாடு அப்படியே மொத்தமும் காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பாக்ஸில் ஒரு பருக்க கூட இருக்காது. அதனால் நான் இதை ஆட் பண்ணுறேன். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் இதில் சேர்த்தாலே போதும், கபர்னு சாப்பிட்ருவாங்க பசங்க. இதில் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது அவ்வளோதான். அப்படியே நம்ம ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வதக்கிட்டோம்னா போதும். இது நான் முந்திரி பருப்பு லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன். இது எண்ணெயில் வதக்கியோ இல்லை நெய்யில் பொரிச்சு கூட அப்படி போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் இதிலே ஓரளவுக்கு இது நல்லா ஊறிடும் உங்களுக்கு மதியானத்துக்குள்ளார, அதனால் நான் அப்படியே பச்சையாகவே சேர்க்குறேன். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம சேர்க்கலாம். இது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அதுவும் ஒன்று ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது கூட சேர்க்கலாம். கொத்தமல்லியை நான் பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துட்டேன். நான் அவ்வளோதான். எல்லாம் சேர்க்க வேண்டியது எல்லாமே மொத்தமாக சேர்த்தாச்சு. இதை நாம் கொஞ்சம் நேரம் கிளறணும். நாம் அப்படியே லேசாக கிளறி அப்படியே விட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பாக்ஸில் கொடுத்து அனுப்புறது உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ பம்ப்கின் ரைஸு தயாராகிடுச்சு. டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்ப வேண்டியது தான். ரொம்பவும் சூடாக போட்டு கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.